ரேஷன் கடையில் போய் வரிசையில் நின்று அரிசியை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது. அதுக்கு பிறகு அதில் கிடக்கிற கல் வண்டெல்லாம் பிறக்கி தூர போட்டுட்டு தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. என்ன இவ வாரா? என்ன ராதா சீக்கு வந்து கோழி மாதிரி நடந்து வாரே? என்னைய பார்த்தா அப்படியே தெரியுது? பார்த்தா அப்படித்தான் இருக்கே. ஏன் மூஞ்செல்லாம் ஒரு பக்கமாக கோணிக்கிட்டு போயிருக்கு? கோணிக்கிட்டு போன மாதிரியா இருக்கு. அடிச்சு வீங்கின மாதிரி தெரியலையா? அடிச்சு வீங்கிட்டா பாத்ரூம்ல எங்கனையும் வலிக்கி விழுந்துட்டியோ? நான் ஏன் பாத்ரூம்ல வலிக்கி விழ போறேன்? அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன நடந்துச்சு? ரோட்ல போகும்போது லாரிக்காரன் எவனை அடிச்சு போட்டு போயிட்டானோ? லாரிக்காரன் அடிச்சு போட்டுட்டு போனானா ஒத்த கண்ணோடையா போகும். கை வேற கால் வேறன்னு தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்குமே. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நீ சாப்பிட்டுட்டு கையை கழுவாம அப்படியே படுத்து தூங்கி இருப்ப. அங்கனுக்குள்ள சோறெல்லாம் கொட்டி கிட்டி போட்டு அப்படியே படுத்திருப்ப. அதனால அந்த இடத்துக்கு எச்சி பேய் வந்திருக்கும். அதுவும் கண்ணை பார்த்து புடுங்கிட்டு போயிருக்கு. ஆட கரகம் முடிச்சவளே, நீயா எதையாவது கதையை கட்டி விடாதம்மா. இது வேற கதை. இந்த மாலா இருக்க பத்தியா? மாலா அவ அடிச்சு அடிக்குதான் இப்படி மூஞ்சி வீங்கி போய் கிடக்கு. என்னது மாலா அடிச்சாளா? அவ எதுக்கு உன்னை அடிச்சா? நேத்து நம்ம எல்லாரும் மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா, எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப மாலாவை அவங்க மாமியாரும் நல்லாவே பேசல, கவனிச்சியா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையும் மாதிரில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதான் அதான் நீயும் கவனிச்சிருக்கல்ல. அதே பிரச்சனை தான். சரி, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதோ பிரச்சனை போல. நாம ஊடையில பூந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி ரெண்டு பேரையும் சண்டை இழுத்து விடுவோன்னு பார்த்தேன். கடைசியில கண்ணு இப்படி ஆயிட்டு. சண்டை இழுத்து விட பாத்தியா? என்ன செஞ்ச? மாலாவும் அவங்க மாமியார் சண்டை போட்டுட்டு கிடக்காங்களே. சரி, போய் மாலாட்ட போய் அவங்க மாமியாரை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுவோம். மாமியார் இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படி இப்படின்னு கேட்போம். அவங்க மாமியாருக்கு அவன் மேல கோவம் வரும், அவளுக்கு அவங்க மாமியார் மேல கோவம் வரும். சண்டை ரொம்ப அதிகமா போகும்னு பார்த்தேன். கடைசியில மாலை இப்படி பண்ணிட்டு விட்டுட்டா. ஏன் மாமியாரை பத்தி நீ எப்படி சொல்லுவேன்னு அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டா. உனக்கு நல்ல தேவைதான் ராதா. நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க? நான் என்னத்த கண்டேன்? மாமியாருக்கு மருமகளுக்கு நல்ல சண்டை இழுத்து விட்டுறலாம். சண்டை போடுவாளுங்க, வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தேன். கடைசியில் ஏன் மண்டை உடஞ்சதுதான் மிச்சம். கடைசியில் அங்கே என்னையத்தான் எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. இந்த காட்சியை நான் பார்க்காம போயிட்டேனே. நானும் அங்கே தானே இருந்தேன். வீட்டுக்கு கிளம்பி போன பிறகு இதெல்லாம் நடந்துச்சோ? அடி பாவி, நீ ஒரு ஃப்ரெண்டுன்னு உன்ட்ட வந்து சொன்னா நீ நான் பார்க்காம விட்டுட்டேனேங்க. இல்ல, நான் பார்த்துருந்தேன்னா சண்டை நடக்க விட்டுருக்க மாட்டேன்ல. உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பனே, அதுக்கு தான் சொன்னேன். நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்க? மாலாவும் அவங்க மாமியாரும் மருமக மாதிரியே இருக்காங்க. தாயும் பிள்ளையும் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள போய் சண்டை இழுத்து விடணும்னு நீ நினைச்சீன்னா அது நடக்குமா? தப்புதான் தப்புதான். வேற யாருன்னா பரவாயில்ல, இவளுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை இழுத்து விடணும்னு நினைச்சது தப்புதான். அப்ப கூட திருந்தணும்னு நினைக்க மாட்டேங்க. வேற யாருக்காவது சண்டை இழுத்து விடலான்னு தானே பார்க்க. உனக்கு அதெல்லாம் தெரியாது செல்வி. உனக்கு தான் மாமியார் இல்லையே, அதனால இந்த கதையெல்லாம் எங்க தெரிய போகுது? மாமியார் மருமகளும் சண்டை போட்டுட்டு கிடந்தாலுங்கன்னா பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? இரு, நெட்டச்சிக்கு அவங்க மாமியாருக்கும் போய் சண்டை இழுத்து விட்டுட்டு வரேன். ஏற்கனவே ரெண்டு பேரும் எலியும் பூனையும் மாதிரி இருப்பாளுங்க. இப்போ போய் நான் சண்டை இழுத்து விட்டேன்னா நல்லா சரியா இருக்கும். எனக்கெல்லாம் தெரியாதும்மா. நீ போய் எங்கேயாவது சண்டை இழுத்து விட்டுட்டு அடி வாங்கிட்டு வா. என்னையெல்லாம் கூட சேர்த்துறாத, சரியா? நானாவது நல்லவளா இருக்க பார்க்கேன். இந்த ஒத்த கண்ணு சரியா வர வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன். சரியான பிறகு அடுத்த பிரச்சனையை பார்க்கணும். நீ திருந்த மாட்ட தாயே. இடத்த காலி பண்ணு. நான் ரேஷன் அரிசியில கல் எடுத்துட்டு கொண்டு போய் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற போடணும். ஒத்த கண்ணு தான் தெரியலன்னு பார்த்தா ரெண்டு கண்ணு ஒரு மாதிரி மங்கள தெரியுதே. அவ அடிச்சு அடிக்கி ரெண்டு கண்ணு கொளற போயிட்டோ. சரி, வீட்டை பார்த்து போவோம். வீட்டுல கொஞ்சம் பழைய கஞ்சி கிடக்கு, குடிச்சிட்டு குப்புற படுப்போம். எம்மா யாத்தே, என்னையும் ஒத்த கண்ணி ஆக்கிட்டாலே இந்த கோணக்கண்ணி. ஐயோ கடவுளே, என்ன செய்யன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. இப்படி மண்டையை போட்டு கொலை போட்டுட்டாங்களே. லட்சுமிக்கா, என்ன செய்தீங்க? வாடி நெட்டச்சி, வா இரு. என்னத்தை போட்டு யோசிச்சுட்டு கிடக்கீங்க? நான் என்னத்தை போட்டு யோசிக்க போறேன்? மத்தியானம் என்ன குழம்பு வைக்கன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் சமையல் சக்கரவர்த்தியாச்சே. நீங்களாம் என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னத்தையாவது ஒன்று வச்சு விட வேண்டியதானே? இந்த பிள்ளைகள் எது வச்சாலும் திங்க மாட்டேக்காளுங்க. அதான் என்ன குழம்பு வச்சு கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஒரு கறி குழம்பு மீன் குழம்புன்னு வச்சு விட வேண்டியதானே? வேலை டக்குன்னு முடிஞ்சிரும்ல. ஒய்யாம கறியும் மீன் வாங்கி தின்னுட்டே கிடக்க முடிய மாட்டி. ஒவ்வொன்றும் எவ்வளவு விலை விக்கி. அது இல்லாம ஒய்யாம அதையே தின்ன உடம்புக்கு நல்லது கிடையாது. காய்கறி தின்னாதான் உடம்புக்கு நல்லது. அப்போ சாம்பார் வைங்க. சாம்பாரில் தான் எல்லா காயும் போடுவீங்கல்ல. நேற்று தான் செவ்வாய்க்கிழமைன்னு சாம்பார் வச்சேன். நேற்று சாம்பார் வச்சதுக்கே மூஞ்சை முகரையும் தூக்கிக்கிட்டு உட்காந்து தின்னாளுங்க. இன்னைக்கும் சாம்பார் வச்சேன்னா அவ்வளோதான். அப்போ பேசாமல் ரசத்தை வச்சு துவையல் அரைச்சி வைங்க. ரசம் வச்சா நல்லாத்தான் இருக்கும். ஆனா எங்க வீட்டுல ஒண்ணு கிடக்கு பாரு, சின்னது, அந்த கோழி கொண்டக்காரி. வந்த உடனே என்ன சோறுன்னு கேப்பா. ரசம்னு சொன்னேன்னு வச்சுக்கோயே, விஷத்தை வச்சு என்னைய கொள்ள பாக்கீங்களோன்னு சண்டைக்கு வருவா. ரசம் பிடிக்காதுன்னா அப்போ புளிக்குழம்பு வச்சிருங்க. புளிக்குழம்பு வச்சு அந்த பிள்ளைகளுக்கு 2 முட்டையை பொரிச்சு கொடுங்க. இல்லைன்னா அப்பளத்தை பொரிச்சு கொடுங்க. வேலை முடிஞ்சிரும்.
புளி குழம்பு எங்க மாமனாருக்கு ஆகாது. புளியை போட்டு வச்சிருக்கா ரத்தத்தை சூண்டு இழுத்துரும், அது பண்ணிரும் இதை பண்ணிரும் ஏதாட்டும் ஒன்று சொல்லுவாரு. புளி அவருக்கு ஆகாது. என்னத்தை போட்டு வைக்கனே தெரிய மாட்டேக்கி. இப்படி ஆளுக்கு ஒரு நொட்ட கதை சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னத்தை போட்டு வைக்க? பேசாம பருப்பு உருண்டை குழம்பு வச்சிருங்க. ஆஹா, நல்ல ஐடியா கொடுத்தடி. பருப்பு உருண்டை குழம்பு நல்லா இருக்குமே, எனக்கும் நல்லா பிடிக்கும். ரொம்ப நாள் ஆயிட்டு அதை வச்சு, அதனால இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு வச்சிட வேண்டியதான். ரொம்ப தேங்க்ஸ் டி, நல்ல ஐடியா கொடுத்த. சரிக்கா, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு நெடுவழி இருக்கணுங்கிறது. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அங்க நான் நிப்பேன். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் சரிதான். நீ என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்க? இவ்வளவு நேரத்துக்கு எங்க வீட்டுக்குலாம் வரமாட்டியே. எங்க மாமியார் வீட்டில் சும்மா கிடக்காக்கும். என் நேரமும் வீட்டை கழுவி விடு வீட்டை கழுவி விடுன்னு போட்டு பாடா படுத்துதாக. அதனால ஒரு நல்ல சர்ஃபு பொடி பாக்கெட்டு 1 கிலோ பாக்கெட்டை வீடு பூரம் தூத்தி விட்டு நல்ல தண்ணியை ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டு வந்திருக்கேன்க்கா. அது ஊறிட்டு கிடக்கு, கொஞ்ச நேரம் கிடக்கட்டும், பிறகு போய் கழுவி விடணும். அட கடவுளே, சர்ப்பு பொடி போட்டா வீட ஊற வச்சிருக்கே. பிள்ளை எங்க இருக்கு? பிள்ளை எங்கள் அம்மா வீட்டில் இருக்காக்கா. எங்கள் அம்மா ஃபோன் அடித்து பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு, கொண்டு வானாங்க. அதான் சரி பிள்ளைய கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு அப்படியே இங்கே வந்தேன். சமையல் பண்ணிட்டியா? என்ன குழம்பு வச்சே? எங்கள் மாமனார் மார்க்கெட்டில் போய் காலையிலேயே மீன் வாங்கிட்டு வந்துட்டாருக்கா. மீன் நல்ல விலை மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு, சூப்பராக இருக்குது. வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாரு. அதனால் வேலை இல்லை இன்னைக்கு. மீன் குழம்பு வச்சு மீனை பொரிச்சிட வேண்டியதான். வெளியே போயிட்டு வரேம்மா செஞ்சு வச்சிருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டாரு. நான் எங்கள் மாமியார் மட்டும்தான் கிடக்கும். அதான் சரி வீட்டை கழுவி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் சமையல் பண்ணணும். இப்போ ஊறிட்டு கிடக்கல, வீடு ஊறட்டும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து உங்கள்கிட்ட கதை பேசிட்டு அதுக்கு பிறகு போய் வீட்டை கழுவணும். கழுவி விட்டுட்டு வந்து எங்கள் அம்மாட்ட பிள்ளைய வாங்கிட்டு போயிட்டு எங்கள் அத்தையிட்ட கொடுத்துட்டு சமையல் பண்ணணும்க்கா. சரி சரி, இரு காப்பி கொண்டு வரேன் உனக்கு. காப்பி வேண்டாங்க்கா, வீட்டில் இப்போ தான் டீ போட்டேன். டீ போட்டு நானும் குடிச்சிட்டு எங்கள் மாமியாருக்கும் கொண்டு கொடுத்தேன். கொடுத்துட்டு தான் அவங்கள குத்த வச்சு கட்டில் மேலேயே உட்காருங்க, கீழே இறங்கி வலிக்கி கிளிக்கி உளுந்துடாதீங்க, வீடு பூரம் சோப்பா கிடக்கு, வலிக்கி உளுந்து மண்டையை உடச்சிட்டா எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல டி, வீட்டெல்லாம் கழுவி விடுதே, சமையல்லாம் பண்ணிடுதே. நீ இப்போ நல்லா பொறுப்பாயிட்டேன்னு. எல்லாம் ராமுக்காண்டிதான்க்கா. அவர் என் மேலே உயிரே வச்சிருக்காரு. என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? அவருக்காண்டி நான் எல்லாமே செய்வேன். எங்கள் மாமியாருக்காகலாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்க்கா. அவங்க ஏதாவது சொன்னால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ராமுக்காண்டி நான் எல்லாமே செய்வேன். வீட்டு வேலை எல்லாமே ஒன்று ஒன்றா செய்ய பழகிட்டேன். எப்படியோ டி, ராமு தம்பி உன்னைய ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணது வீண் போகல. 2 பேரும் சந்தோஷமா ஒற்றுமையா எப்பவும் ஒன்னாவே இருக்கணும், சரியா? ஏக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு என் பிறந்த நாள். அப்படி போடு, நாளைக்கு பிறந்த நாளா? மறந்தே போயிட்டேன் டி. முதல்லலாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் தான் சொல்லுவீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. சாரி டி, மறந்தே போயிட்டேன். இந்த வீட்டு பிரச்சனை அது இதுன்னு ஒரே டென்ஷனா கிடக்கா. அதனால எல்லாத்தையும் மறந்துடுதேன். பிள்ளைகள் பிறந்தனால கூட ஒரு சில நேரத்துல மறந்துடுதேன். பிறகு அவளுக தான் வந்து சண்டை போடுவாளுங்க. என்ன செய்ய, இப்படியே பொழப்பு ஓடுது. சாரி, மன்னிச்சிரு என்ன. சரிக்கா, நாளைக்கு எல்லாரும் மத்தியானம் சாப்பிட எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன மத்தியானமா வரணும்? எல்லாம் பிறந்த நாள் என்ன சாயந்தரம் தானே கூப்பிடுவாங்க, நீ என்ன மத்தியானம் கூப்பிடுதே? ஏக்கா, நாளைக்கு ராமும் லீவு போட்டிருக்காருக்கா. சாயந்தரம் என்னைய வெளியே கூட்டு போறேன் இருக்காரு. அதனால மத்தியானமே பிறந்தநாளை கொண்டாடி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் அவர் கூட வெளியே போயிட்டு வருவோம்ல, அதுக்கு தான் நாளைக்கு இந்த ஏற்பாடு. அப்படியா? சரி சரி, நல்ல சந்தோஷமா வெளியே போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் சொன்னியா? ஏக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான்க்கா, வேற யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் சொல்லிட்டேன். சரி, நல்லதா போச்சு. அப்படின்னா நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிக்க வேண்டானே. ஆமாக்கா, நாளைக்கு நீங்கள் வீட்டில் சோத்தை போட்டு பொங்கிட்டு கிடக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு மட்டும் என்னத்தையாவது கொடுத்து விட்டுருங்க. பிறகு மத்தியானம் சாப்பிட எல்லாரும் அங்கே வந்துருங்க. அதுக்கு பிறகு ராத்திரிக்கு வேணால் பிள்ளைகளுக்கு சேகரணனுக்கெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்துருங்க, சரியா? சரி சரி, நாளைக்கு மத்தியானம் வந்துருதோம். மத்தியானம்னா மத்தியானம் வராதீங்கக்கா, காலையிலே வந்துருங்க. சேகரனை வேலைக்கு போயிடுவாரு, பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்கல்ல. வீட்டில் கடந்து என்ன செய்ய போறீங்க? நம்ம மரத்தடியில் கதை பேச வருவோம்ல, அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க நாளைக்கு. அப்படியா? சரி வாரேன். நாளைக்கு கொஞ்சம் துணியெல்லாம் கிடக்கு, துவைக்கணும். இன்னைக்கு துணி துவைக்கல, நாளைக்கு தான் சேர்த்து துவைக்கணும். துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வாரேன்னு. ஒரு 10 மணி 11 மணிக்கு வாரேன். சரிக்கா, வந்துருங்க. லட்சுமி அக்கா. யார் அது? ஏக்கா, பாத்திமாக்கா குரல் மாதிரி இருக்கு. அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கேன். பாத்திமா, நீயாடி? உள்ள வா. வாடி பாத்திமா, ஆச்சரியமா இருக்கு. என்ன வீட்டுக்குலாம் வந்திருக்கே? உட்காருடி, காப்பி கொண்டு வரேன். காப்பி எல்லாம் வேண்டாம்க்கா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் தாங்க. குழம்பு தாளிக்கு சட்டி அடுப்புல வச்சேன், அதுக்கு பிறகுதான் கருவேப்பிலை இல்ல, பார்த்துட்டு ஓடி வந்தேன். கொஞ்சோண்டு தாங்களே. கருவேப்பிலை தானம்மா, இரு கொண்டு வரேன். என்ன பாத்திமாக்கா, எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எப்படி இருக்கு? துபாய்க்கார அண்ணாச்சி எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. உங்க அப்பா புண்ணியத்துல எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கோம். பிள்ளைகள் டூருக்கு போகுதாமில்ல, ஏற்காட்டுக்கு போறாங்களாம். எங்க டாடி என்ன சொன்னாரு?
ஆமாம்மா, பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு டூர் போகணும்னு கேட்டாளுங்க. அதான் உங்க அப்பாட்ட சொன்னோம். உங்க அப்பா துட்டு கொடுத்துட்டாருமா. ஆளா கொடுத்து விட்டுட்டாரு. ஆ சரிக்கா, சரி சரி, பிள்ளைகள் சந்தோஷமா போயிட்டு வரட்டும். வேற ஏதாவது வேணா கேளுங்க என்ன. வேற என்னம்மா வேணும்? வேலை கொடுத்துருக்கீங்க, தங்கறதுக்கு ஒரு வீடு பிடிச்சு கொடுத்துருக்கீங்க, சாப்பாடு போடுதீங்க, பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் செய்தீங்க. இதை விட வேற என்னம்மா வேணும்? ஆ சரிக்கா, உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா கூட என்கிட்ட கேளுங்க சரியா. ஆ சரிம்மா, கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கரப்பாம்பூச்சிலாம் பிடிச்சிட்டு அலைவீங்கல்ல, இன்னும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்களா? இல்லம்மா, கரப்பாம்பூச்சிலாம் இப்ப பிடிக்கிறது கிடையாது. பிள்ளைகள் அப்படியே கொஞ்சம் டீசெண்டா மாறிக்கிட்டு வராளுங்க. அதனால எதுவும் வேண்டாம், எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்கம்மா, கரப்பாம்பூச்சி எலிக்கறிலாம் வேண்டான்ட்டாளுங்க. அதனால எல்லாத்தையும் நிறுத்திட்டோம். சோறு ஒரு அண்டை நிறைய பொங்கி வச்சு ஒரு மாசத்துக்கு திம்பிக்கலே, அது எப்படி இப்போ? அதெல்லாம் கிடையாதும்மா, அதெல்லாம் பழைய கதை. நாங்க இப்ப அப்படிலாம் இல்ல. அன்னன்னைக்கு பொங்கி அன்னன்னைக்கு சாப்பிட்டுட்டு கிடக்கோம். இதுதான் நல்லா இருக்கு. பரவாயில்லக்கா, எங்க ஊருக்கு வந்த பிறகு நீங்க நல்லா மாறிட்டீங்க என்ன. ஆமாம்மா, நாங்க இப்பதான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம். பிள்ளைகளும் நல்லா படிக்குதுங்க. எங்க வீட்டுக்காரர் எங்களை நல்ல பாசமா பாத்துக்கிட்டுதாரு. நல்லா நாங்க சந்தோஷமா இருக்கோம்மா. சரிக்கா, இந்த சந்தோஷத்துல எந்த கண்ணும் பற்றக்கூடாது. நீங்க எப்பவும் நல்ல சந்தோஷமா இருங்க. பாத்திமா, இந்தாட்டி கருவேப்பிலையை ஒரு கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன். அதை தேடி எடுக்க நேரம் ஆயிட்டு. இந்தா. கொடுங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ். டான்ஸ் எல்லாம் எதுக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறத கொடுத்து உதவி செஞ்சுக்கிடுதோ, அதுக்கு எதுக்கு டான்ஸ்? ரொம்ப நன்றிக்கா, நான் போயிட்டு வரேன். நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம்னு தமிழ்ல நன்றிங்க. ஏமா, ஒரு கருவேப்பிலைக்கு நன்றி எல்லாம் வேண்டாமா, போயிட்டு வாமா. சரி, போயிட்டு வரேன். நல்ல பிள்ளைட்டி, சூதுவாது தெரியாத பிள்ளை. ஆமாக்கா, எனக்கு இந்த அக்காவை ரொம்ப பிடிக்கும். சரிக்கா, அப்ப நானும் கிளம்புதேன். வீடு ஊறி இருக்கும், போய் விளக்கமாத்த போட்டு 4 அடி அடிச்சு தேய்ச்சி கழுவ வேண்டியதுதான். உலகத்திலே வீட்டை ஊற போட்டவன் நீயத்தா இருப்பட்டி. சரி போ, போய் கழுவு. சரி, நாளைக்கு மறக்காம வந்துருங்கண்ணே. வந்துருதேன்டி, மறக்காம வந்துருதேன். பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மாமியாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. கோணவாயி மாமியாரே, நீங்க கோவப்படலாமா? சின்ன பொண்ணு நானு, என்னை திட்டி தீக்கலாமா? இந்தா வாரே மாமியாரே. ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறதுல எவ்வளவு வசதி இருக்கு. நம்ம பாட்டுக்கு நினைச்ச நேரத்துக்கு அடுப்பங்கரைக்குள்ள வரலாம். நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளவு பூஸ்ட் வேணுமோ அள்ளி அள்ளி திங்கலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. டப்பாயை திறந்து பூஸ்ட் அள்ளி வாயில போடணும். இது என்ன மூடி இவ்வளோ டைட்டா இருக்கு? யார் இப்படி மூடி வச்சா? அத்தையா தான் இருக்கும். அவங்க தான் நேரத்தை பூஸ்ட் போட்டு குடிக்க போறேன்னு குடிச்சிட்டு கிடந்தாங்க. அப்ப அவங்க தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கேன். பேனுக்குள்ளே செஞ்சு வச்சிருக்காங்க. நான் திறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான். நம்ம யாரு விடுவோமா? திறந்துட்டோம்ல. எம் 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 எம். என்னதான் பாலில் போட்டு பூஸ்ட்டு கலக்கி குடித்தாலும் திருட்டுத்தனமாக ஒரு ஸ்பூனை வச்சு அள்ளி திங்கிற சுகமே தனி. அதானே கேட்க, நேற்று பூஸ்ட்டு பார்க்கும்போது பாதி டப்பா காலியாக இருந்துச்சு. எப்படி காலியாக இருக்கும்? நம்ம குடிக்கவே இல்லையேன்னு பார்த்தேன். இப்படித்தான் காலியாகுதோ? எத்தனை நீங்கள் கொஞ்சம் திங்கிங்களா? அடியே வையடியாத, 250 ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். அள்ளி அள்ளி தின்னுக்கிட்டு இருக்கா. எத்தே சும்மா தின்னு பாருங்கத்தே, சூப்பராக இருக்கு. சின்ன பிள்ளைல அலெக்ஸ் இப்படி தான் ஆர்லிக்ஸ் அள்ளி அள்ளி திம்பான். அதே மாதிரியே நீ இப்போ பூஸ்ட்டு தின்னுக்கிட்டு இருக்க. ஒழுங்கா வைக்க போறியா இல்லையா? ஓஹோ, என் வீட்டுக்காரர் இப்படி தான் தின்னாரா? அவர் இப்படி அள்ளி திக்கும் போது என்ன செய்வீங்க? தோசை கரண்டியை திருப்பி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி சூடு இழுத்து விட்டுருவேன். உனக்கு இழுக்கவா? எம்மாடி, பூஸ்ட்டு தின்னது ஒரு குத்தம்மா, அதுக்கா சூடு வைப்பீங்க? முதல்ல அதை கொண்டா, உனக்கு தெரியாமல் ஒளிச்சு வைக்கணும். இந்தாங்கத்தே. ஸ்பூன் என்ன உங்கள் தாத்தாவை தருவாரு? இந்தாங்க, இது எது கேட்கீங்க? எம் 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 எம். மருமோளே, எப்படி ஒன்றரை பிடுங்கணும் பார்த்தியா? பொக்கவாய் தாத்தா, வாங்க வாங்க, உங்களுக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பட்டு ஃபோன் அடிச்சாலோ? ஆமா தாத்தா, தாத்தாட்ட முட்டை கொடுத்து விடுதே வாங்கிக்கோன்னு சொல்லி பாட்டி இப்பதான் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. கல்யாண வீட்டுக்காரி, வீட்டில் வேலையெல்லாம் எப்படி போகுது? வேலை நான் எங்க செய்தேன் தாத்தா, எல்லாம் தலைவர் வீட்டிலே பார்த்துக்கிட்டுதாங்க. நான் சும்மா தான் இருக்கேன். அதனால தான் சரி பிள்ளைக்காவது முட்டையை கிட்டே கொடுத்து உடம்ப தேத்துவோமேனு பார்க்கேன். அதான் உங்கள்கிட்ட முட்டை கேட்டேன். குடுட்டி, நல்ல பிள்ளைக்கு முட்டையை வச்சு குடு. நல்ல பச்சை முட்டைலாம் கொடுக்காது என்ன, அதெல்லாம் குடிக்க கூடாது, உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால நீ நல்லா அவிச்சு கிவிச்சு குடு. பிள்ளைக்கு நல்லா ஆம்லேட் போட்டு குடு, நல்லா சாப்பிடுவா. சரி தாத்தா, அவளும் முட்டைன்னா நல்லா சாப்பிடுவா, அதான் கேட்டேன். சரிம்மா, நான் போயிட்டு வாரேன். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு துணியெல்லாம் அயன் பண்ண கொண்டு கொடுக்கணும். போயிட்டு வாரேன் என்ன?
பாட்டியும் கூட்டு வந்துருங்க, மறந்துடாதீங்க. ஆ, கூட்டு வரேன். பட்டு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கா, அவ பிறந்த நாள் வீட்டுக்கு போகணும்னு ஆசையா கிடப்பா. ஆ சரி தாத்தா, மறக்காம வந்துருங்க சரியா? எங்க மறக்காம வர சொல்லுதா? சரிம்மா, நான் போயிட்டு வாரேன்னு. சரி, நாளைக்கு பாப்போம் தாத்தா. நாளைக்கு எங்க போறீங்க எல்லாரும்? நாளைக்கு நெட்டச்சிக்கு பிறந்த நாள் இருக்குல்ல, அதுக்கு தான் எல்லாரும் போறோம். நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள். ஆமாட்டி, எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காள்ல. ஆ, உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே, என்கிட்ட சொல்லலையே. எங்க எல்லாருக்கும் காலையிலே ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாளே, நாளைக்கு எல்லாரும் மத்தியானம் சாப்பிட வந்துருங்கன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியாது. நாளைக்கு தானே பிறந்த நாள், அதனால நாளைக்கு சொல்லிக்கிடுவோன்னு பார்த்துருப்பா. இருக்கும், நாளைக்கு சொல்லுவா. ஆமாட்டி, நாளைக்கு சொல்லுவா. கல்யாண வேலைலாம் எப்படி போகுது? அடுத்த வாரம் இந்நேரத்துக்கு உங்க வீடெல்லாம் களை கட்டி இருக்கும். ஆமாம்மா, இன்னும் 10 நாள் தான் கிடக்கு. 10 நாள் எங்க இருக்கு, 8 நாள் தான் இருக்கு. கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாலே விசேஷத்தை ஆரம்பிச்சிருவீங்கல்ல. ஆமா தாத்தா, இந்த பிள்ளைகள் கல்யாணத்துக்கெல்லாம் வச்சோம்ல, நெட்டச்சி கல்யாணத்துல பெரிய கல்யாணத்துல எல்லாம் அதே மாதிரியே வைக்கணுங்காரு. என்னமோ இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்களாம், கச்சேரியெல்லாம் நடத்துவாங்களாம், அப்புறம் மருதாணி போடுறது, மஞ்சள் பூசுறது, அது இதுன்னு ஒன்று சொல்லிட்டு கிடந்தாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, ஏதாவது ஒன்று வச்சா போய் உட்கார வேண்டியதான். எல்லாம் இந்த ஹிந்திக்காரங்களை பார்த்து பார்த்து நம்ம ஆட்களும் அதே மாதிரியே கத்துக்கிட்டாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த நெட்டச்சி பிறந்த நாளுன்னு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா, நம்மளை மட்டும் கூப்பிடாம விட்டுருக்காளே. வேணு கூட செஞ்சாளா இல்லைன்னு தெரியாம மறந்துட்டாளான்னு தெரியல. தெரியாம தான் விட்டுருப்பா, வேணு கூட எல்லாம் செய்ய மாட்டா. நாளைக்கு ஃபோன் அடிப்பா, ராதாக்கா சாரி ராதாக்கா என்னை மன்னிச்சிருங்க, நேற்று எல்லாருக்கும் சொன்னேன் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு வந்துருங்கன்னு மறந்துடாதீங்க, நீங்க தான் ஸ்பெஷலா வரணும் அப்படி இப்படின்னு ஏதாட்டும் ஒன்று சொல்லுவா. ஒருவேளை வேணுக்குனே சொல்லாம விட்டுருப்பாளோ? வேணுக்குனே சொல்லாம விட்டுருந்தான்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், அடுத்த பாயசம் அவளுக்கு தான். ஐயோ கடவுளே! அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு கையாலே, இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு காலாலே. வீட்டுக்குள்ள சோப்பு ஊத்தி போட்டு போனதே மறந்துட்டு, சரி கழுவி விடுவோம். ஏம்மா, என் இடுப்பு உடஞ்சிட்டே, யாராவது என்னைய காப்பாத்துங்களே, எந்திக்க முடியலையே. அட கடவுளே, நம்ம மாமியாரு எதுக்கு இங்க படுத்து கிடக்காக? எதுக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களை கட்டில தானே குத்து வச்சு உட்கார சொல்லிட்டு போனேன். ஆடி பாவி, நீ நல்லா இருப்பியா, விளங்குவியா? இப்படியா வீட்டுக்குள்ள சோப்பு தண்ணியை ஊத்தி விட்டுட்டு போவே? வலிக்கு விழுந்துட்டேன் டி. நானா உங்களை இறங்கி வர சொன்னேன், கட்டில உட்காருங்க, நான் வந்து வீட்டை கழுவி விடுதேன்னு சொல்லிட்டு தானே போனேன். பிள்ளைய போய் எங்க அம்மா வீட்டில் கொடுக்க போனேன், அதுக்குள்ள எதுக்கு கீழே வந்து விழுந்து கிடக்கீங்க? அம்மா வீட்டில் போய் பிள்ளைய கொடுக்க போனியா? போய் 3 மணி நேரம் ஆச்சு. ஆமா, பிள்ளைய கொடுத்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தேன். லட்சுமி அக்கா வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் அவகிட்ட பேசாம வர முடியுமா? போய் என்னக்கான்னு பேசினேன். வீட்டுக்குள்ள வான்னு கூட்டிட்டு போய் காப்பியை போட்டு கொடுத்து உட்கார வச்சு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல நேரம் போனதே தெரியல. அடியே, முதல்ல தூக்கடி, உன் கதையெல்லாம் பிறகு சொல்லு. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கட்டில தானே உட்கார வச்சுட்டு போனேன், எதுக்கு கீழே வந்து விழுந்து கிடக்கீங்க? ஏம்மா, எந்திக்க முடியலையே, இவ வேற உயிரை வாங்குதாளே. பதில் சொல்லாம நான் தூக்க மாட்டேன், எதுக்கு இறங்கி வந்தீங்க? அடியே, சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல தூக்க போறியா இல்லையா? போன போதுன்னு ஒரு தடவை தூக்கி விடுதேன் சரியா? இனிமெல்லாம் இப்படி சொன்ன இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கணும், இறங்கிலாம் வரக்கூடாது. ஆமா, நான் என்ன நீ வச்ச ஆளா? நீ சொன்ன இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முதல்ல தூக்கு. உதவி கேட்குற மாதிரியே கேட்கீங்க, திமிரா பேசுதீங்களே. கையப்பிடி, தூக்கு தூக்கு தூக்கு. தூக்கிக்கிட்டு தானே இருக்கேன் தாயே, எந்திரிச்சு வாங்க. மெல்ல 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 தூக்குடி, போட்டுறாதே. இப்போ என்ன போடணுமா தூக்கணுமா? தூக்குடி, தூக்கி சோபால உட்கார வை, இடுப்பு எலும்பு உடஞ்சிட்டு போல. இடுப்பு எலும்பெல்லாம் உடையல, சோப்பில் வலிக்கி விழுந்து கால் சுளுக்கி இருக்கும், எந்திரிச்சு மேலே உட்காருங்க. எம்மா, என் இடுப்பு போச்சே. அடி பாவி, நீ நல்லா இருப்பியா? என்னத்துக்கு இப்படி சோப்பை ஊத்தி விட்டுட்டு போனேன்? நான் பாட்டுக்கு செவனேன்னு பிள்ளைய வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தானே வீட்டை கழுவுன்னீங்க. நான் கழுவுதேன்னு சொல்லிட்டு மாப்பை எடுத்துகிட்டு வந்தேன். நல்ல விளக்கமாற வச்சு தண்ணியை ஊற்றி தேய்ச்சி கழுவணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க. பார்த்தேன், அழுக்காக இருந்துச்சு. அப்புறம் அழுக்காக இருந்து சோப்பு போட்டு தானே கழுவணும், அதுக்கு தான் சோப்பு ஊற்றி ஊற வச்சுட்டு போனேன். அப்படின்னா தானே கழுவ ஈஸியாக இருக்கும். நல்லா ஈஸியாக இருந்துச்சுமா, நல்லா ஈஸியாக இருந்துச்சு. காலை வச்சோன்னே ஈஸியாக வலிக்கி விழுந்துட்டேன். சரி, இப்போ மாதிரி இங்கனே குத்த வச்சு உட்காந்துருங்க, வீடெல்லாம் தொடச்ச பிறகு இறங்குங்க. கேட்டு என்னைய ஆஸ்பத்திரி கூட்டு போயேன். காலு சுளுக்குனது இடுப்பு சுளுக்குனதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி போகக்கூடாது, கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, தைலம் போட்டு தேய்ச்சி விடுதேன். வேண்டாம்மா, நீ தேய்ச்சி விடுதேன்னு கூட கொஞ்சம் உடச்சிருவேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்போ என்னதான் செய்யணும்? ராமட்ட சொல்லி மெடிக்கலில் 2 மாத்திரையாவது வாங்கிட்டு வர சொல்லு. இருங்க, வீட்டை தொடச்சி முடிச்சுட்டு நானே போய் வாங்கிட்டு வாரேன்.
வேண்டாம் தாயே வேண்டாம், நீ எனக்கு மாத்திரை வாங்கி தர வேண்டாம், நீ விஷத்தை வாங்கி கொடுத்து கொன்றுவே. யோ மாமியாரே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களை கொல்லணும்னா கல்யாணம் ஆகி வந்தப்பவே கொண்டிருப்பேன். இவ்வளோ நாளைக்கா விட்டு வச்சிருக்க போறேன், மறுபடியும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, நீ கொல்லணும்னா எப்பமோ கொண்டிருப்ப. சரி போய் நீயே மாத்திரை வாங்கிட்டு வா. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையில்லாத செலவு தானே. இப்போ ஒழுங்கா கட்டிலில் பேசாமல் உட்காந்துருந்தாங்கன்னா நான் 10 நிமிஷத்தில் வந்து வீட்டை கழுவி விட்டுருக்க போகிறேன். அதுக்குள்ளே அவசரப்பட்டுக்கிட்டு வேகமாக வந்து வலிக்கு விழுந்திருக்காங்க. இப்போ 4 மெடிக்கலுக்கு வீட்டுக்கு அலைய வேண்டியிருக்கு. முதல்ல இந்த வேலையை முடிச்சிருவோம். எங்க இருக்க நீ எங்க இருக்க? மறுமொழி குழம்புக்கு காயெல்லாம் வெட்டி வச்சுட்டேன், குழம்பு வைக்க வாரியா? எத்தே இருங்கத்தே, ஒரு முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், முடிச்சிட்டு வாரேன். அப்படி என்ன முக்கியமான வேலை மத்தியான படையில? எத்தே நாளைக்கு நெட்டச்சிக்கு பிறந்த நாள் தெரியுமில்ல? ஆமா, அப்பதே வந்து சொல்லிட்டு போனாலே. ஆமா, அவங்க வீட்டுக்கு போக வேண்டாமா? போறதுக்கு நல்ல சேலை கட்டிட்டு போகணும். அதை எதை கட்டேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அட கடவுளே, இவ இப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன்னா புது சேலையில கேப்பா. எத்தே எந்த சேலையுமே நல்ல சேலையே இல்லத்தே, எல்லாமே கெட்டின சேலையா இருக்கு. இப்போ என்ன செய்ய? கெட்டின சேலையா இருக்குன்னா அதுக்குன்னு கட்டிட்டு தூரையா போட முடியும்? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நல்ல சேலையாக கட்டிட்டு போக வேண்டாமா? எல்லா அவளும் நல்லா அழகழகாக மினுக்கிக்கிட்டு வருவாளுங்க. நம்ம மட்டும் அப்படியே ஆஞ்சு ஓஞ்சு போய் நிற்க முடியுமா? நம்மளும் நல்லா கெத்த போய் நிற்க வேண்டாமா? இவன் நாளைக்கு தானம்மா பிறந்த நாள், நாளைக்கு தானே போகணும். இன்னைக்கே எதுக்கு சேலையை பறக்கிக்கிட்டு நிற்க? இன்னைக்கே சேலையெல்லாம் எடுத்து வச்சாதான் கரெக்டாக இருக்கும். பிற ஜாக்கெட் அளவெல்லாம் காணாமல் போயிட்டுனா என்ன செய்ய? நாளைக்கு எடுத்து போட்டு பார்த்துட்டு காணலைன்னா பிற முழிச்சுக்கிட்டு தான் நிற்கணும். அதனால் இன்றைக்கே எடுத்து போட்டு பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்கெட்டு டைட்டாக இருந்தால் கொஞ்சம் பிரித்து விட்டுக்கிடலாம், லூஸாக இருந்தால் கொஞ்சம் கடையில் போய் கொடுத்து தச்சுக்கிடலாம். அதனால் இன்றைக்கி போட்டு பார்த்துடணும் தே. ஏ அப்பா, எல்லா ஜாக்கெட்டு இப்போ தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு தச்சது தானே, அதுக்குள்ளெல்லாம் நீ ஒன்றும் குண்டாலாம் ஆவலை, அப்படியே தான் இருக்க. போட்டது போட்ட மாதிரியே இருக்கும். வச்சுட்டு வா, முதல்ல வந்து சோத்த பொங்கு. எத்தே நீங்கள் பேசாமல் கிடங்க, உங்களுக்கு சோறு வேணா ஹோட்டலில் வாங்கி தாரேன். இன்னைக்கு நான் சேலையை தேடாமல் விட மாட்டேன். அண்ணா, அங்கே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சேலை இருக்கு பாரு, உன் தலைக்கிட்ட அதை பாரு. எத்தே மஞ்சள் வேண்டாம், வேற ஏதாட்டு பார்க்கணும். அந்த ரோஸ் கலரு? சை, அது பஞ்சு மிட்டாய் கலரு, அதை எவ கட்டுவா? என்னது பஞ்சு மிட்டாய் கலரா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தீபாவளிக்கு இந்த பஞ்சு மிட்டாய் கலர் தான் வேணும்னு கடையில் நிலையா நின்று எடுத்துட்டு வந்தேன். இப்போ எவ கட்டுவாங்க? நீ கட்டலைன்னா அது எவ கட்டுவா? ஏத்தி போங்கத்தே, அது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், அப்போ பிடிச்சிருந்துச்சு. இப்போ அந்த சேலையை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, அதெல்லாம் கட்ட முடியாது தே. அப்போ கெட்டாத சேலை எதுக்கு வச்சிருக்க? தூக்கி யார்ட்டையாவது கொடுக்க வேண்டியதானே? யாருத்தே பழைய சேலையெல்லாம் வாங்குவா? ஏமா இப்படி பாடா படுத்துதே? ஒரு தீபாவளிக்கு ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் கட்டிட்டு அவுத்து வச்ச சேலை உனக்கு பழைய சேலையாம்மா? ஏத்தே அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வேற ஏதாட்டும் ஒன்று சொல்லுங்க, இல்லைன்னா போங்க, நானே எடுத்து வச்சுட்டு வாரேன். இம்மா வயிறு பசி கொலையா கொள்ளுது தாயே, முதல்ல சோத்த கொடு, அதுக்கு பிறகு உட்காந்து சேலையை பார்த்துக்கிட்டு ராத்திரி பூரா உட்காந்து பாரு. இப்பமே பாத்துறணுமா? எத்த எந்த சேலையுமே நல்லாவே இல்லையே. இம்மா நாளைக்கு பிறந்த நாளைக்கு எதையாவது ஒன்று எடுத்து கட்டிக்கோயம்மா. ஏமா இப்படி பண்ணுதே? பிறந்த நாள் அவளுக்கு தானே, நம்மளுக்கு என்ன? பிறந்த நாளுக்கு நம்ம மட்டுமா போகிறோம்? இந்த ராதா, செல்வி, லட்சுமி அக்கா எல்லாரும் வருவாங்க. அவளுக்கெல்லாம் நல்ல அழகழகா சேலை கட்டிட்டு வருவாங்க. நான் மட்டும் பக்கி மாதிரி போய் நிற்கணும், அதானே உங்கள் ஆசை? சரி, இப்போ என்ன செய்யணுங்க? ஏத்தே ப்ளீஸ் தே, ஒரே ஒரு சேலை எடுத்து தாங்களே. அதானே கேட்க, சோழியும் குடுமையும் சும்மா ஆடுமா? ஏத்தே ப்ளீஸ் தே, ஒரு சேலை எடுத்து தாங்க தே, இன்னைக்கு சாயந்தரம் போய் எடுத்துட்டு வருவோமா தே? ஜாக்கெட்டு தச்ச ஜாக்கெட்டை உனக்கு போட முடியாது, பிரிச்சு விடணுமா டைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சேலை எடுத்துட்டு வந்தா இன்னைக்கு ஜாக்கெட்டு தச்சு தந்துருவாங்களோ? ஏத்தே நம்ம ஊர் டெய்லர்கிட்ட கொடுத்தா இன்னைக்கே தச்சு தந்துருவாரு தே. ராத்திரியா உட்காந்து வாங்கிட்டு வந்துருதே. தயவு செஞ்சு ஒரு சேலை மட்டும் எடுத்து தாங்க தே. ஏன்ட்ட எங்கிட்ட துட்டு இருக்கு, சேலை எடுக்க ஏன்ட்ட கேட்க? துட்டு இல்லை, உன்ட்ட இருந்தா போய் எடுத்துக்கோ. ஏன்ட்டையும் துட்டு இல்லையே, ஒரு சேலை எடுத்தந்தா என்னையா? துட்டு இருந்தா தானே எடுத்து கொடுப்பேன், ஏன்ட்ட தான் துட்டு இல்லையே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போறதுக்கு ஒரு நல்ல துணியே இல்லையேன்னு ஒரு சேலை எடுக்கலாம்னு நினைச்சா அது எடுக்க முடியுதா? என்ன வாழ்க்கடா சாமி, இப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கு. என்னடி ஒரு சேலைக்காண்டி சாவ போறேங்க? என் வாழ்க்கையே இப்படி ஆயிட்டே, நான் என்ன செய்வேன்? ஒரு சேலை கூட எடுக்க முடியலையே. ஆக மொத்தம் இன்னைக்கு நம்மளுக்கு சோறு கிடையாது. யோ ராமு, இந்த இடத்த பார்க்கவே சூப்பரா இருக்கே, நீங்களே இதெல்லாம் செஞ்சீரு? ஆமா நெட்டம்மா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு ராமு. எதுக்கு நடுராத்திரி போய் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீரு? ராத்திரி 12 மணிக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னதான் நல்லா இருக்கும் நெட்டம்மா, அதனாலதான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நானே 10 மணிக்கு தான் தூங்குனேன், இப்போ மணி 12 ஆகுது. அதுக்குள்ள எப்படி இதெல்லாம் ஒட்டுனீரு? நீ தூங்கின பிறகு வந்துதான் இதெல்லாம் ஒட்டுனேன். இது மட்டும் கிடையாது நெட்டம்மா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் என்னது இருக்கு?
அதை பார்க்கறதுக்கு உன்னைய கண்ணை மூடி தான் கூட்டிட்டு போவேன். அதான் ஹாப்பி பர்த்டே நீங்கள் எழுதி ஒட்டி இருக்கிறு. பிறவு எங்கே கூட்டு போறீரு? நேட்டம்மா உன்னைய கண்ணை மூடி கூட்டிட்டு போறேன் என்ன? சரி, ஏதோ செய்யுங்க. கண்ணை மூடியாச்சு. அப்படியே முன்னால நட. இவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே. ஒன்றும் செய்ய மாட்டேம்மா, முன்னால அப்படியே போ. போறேன். நெட்டம்மா ஹாப்பி பர்த்டே நெட்டம்மா. கண்ணை திறக்கலாம். யோ பொக்கவாயி, என்னது இதெல்லாம்? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நெட்டம்மா. ராமு, எனக்காண்டியே இதெல்லாம் செஞ்சீங்க? ஆமா நெட்டம்மா, உனக்காண்டி தான் செஞ்சேன். வேற யாருக்காண்டி செய்ய போறேன்? ராமு, ஐ லவ் யூ ராமு. ஐ லவ் யூ நெட்டம்மா. நெட்டம்மா ஏன் அழுவுற? நான் செஞ்சதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? ராமு, நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அதை நினைக்கும் போது கண்ணெல்லாம் கலங்குது. சரி வா, கேக்கு வெட்டு. ஆட்டும் வாங்க. நெட்டம்மா இந்த கத்தி, கேக்கு வெட்டு. எதுக்கு இந்த நேரத்துக்கு போட்டு கேக்க வெட்டிக்கிட்டு கிடக்கீரு? நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்குல்ல, அப்போ வெட்டலாம்ல. நெட்டம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேக்கு வெட்டலாம். ஆனா நீயும் நானும் மட்டும் தனியா நின்று கேக்கு வெட்டி சாப்பிடும் போது அது நல்லா இருக்கும் நெட்டம்மா. அதுக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? என்னத்தையாவது ஒன்று செஞ்சுட்டு கிடப்பீரு. சரி கொடுங்க. இந்த கத்திய புடி, கேக்க வெட்டு. வெட்டிடுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு நெட்டம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. வெட்டுறேன், கேக்கு வெட்டுறேன். இந்தாங்க ராமு, கேக் சாப்பிடுங்க. எம் 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 எம். நீ சாப்பிடு நெட்டம்மா. எம் 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 எம். ராமு, இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகா இருக்கு ராமு, நல்லா இருக்கு. இதெல்லாம் நாளைக்கு நான் எல்லார்ட்டையும் காட்டுவேன். சரி நெட்டம்மா, எல்லார்ட்டையும் காட்டு. இரு, உனக்கு கிஃப்ட் வச்சிருக்கேன், அதை தாரேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட் வச்சிருக்கீரு? இந்த நெட்டம்மா உனக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். மோதிரமா? இது எப்போ வாங்கினீரு? இந்த புடி. ராமு பொக்கவாயி, சர்ப்ரைஸ் கொடுக்கேன்னு ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கீரு. அவ்வளவுதான் நெட்டம்மா, சர்ப்ரைஸ் முடிஞ்சிட்டு. ராமு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராமு, நல்லா இருக்கு. சரி கேக்க சாப்பிடு, கீழே போய் தூங்குவோம். சாப்பிட்டது போதும், நைட்டு போல் ரொம்ப சாப்பிட வேண்டாம். ஒரு மாதிரி இருக்கும், உள்ளே கொண்டு வச்சிருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு தின்னுக்கிடுவோம். சரி நெட்டம்மா, வா கீழே போவோம்.